அது அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த chronic liver diseaseக்கு வந்து அந்த ஏர்லி ஸ்டேஜில் சிம்டம்ஸ் இருக்காது. மேக்ஸிமம் அந்த சிரோசிஸ்னு வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ் வந்து அது ரிவர்ஸ் பண்ணுறது கஷ்டம். நவ் வி ஹேவ் சம் நியூ மெடிசன்ஸ் விச் கேன் இப்போ அந்த லிவருடைய ஃபங்க்ஷன் குறையுது. 80, 70, 60 குறைஞ்சிட்டு இருக்கு. அந்த 60, 70 வரைக்கும் ரொம்ப சிம்டம்ஸ் இருக்காது. ஸோ 50% அண்ட் பிலோ பேஷண்ட்ஸ் ஆர் ஃபீலிங் சிக். அந்த ஸ்டேஜ் வந்து லிவர் ஃபெயிலியர்னு வி டிஸ்கிரைப். சீரியஸ் சிம்டம்ஸ் வரும். ஜாண்டிஸ், பிளட் வாமிட்டிங், உடம்பு ஃபுல்லாக ஃப்ளூயிட் சேரும், கிட்னி வேலை செய்யாது, அன்கான்ஷியஸ் ஆவாங்க. ஸோ ஆல் தீஸ் ஆர் சீரியஸ் சிம்டம்ஸ். Transplant பண்ணலைன்னா 2 years தான் லைஃப் இருக்குது. ஸோ வித் transplant you're getting 10, 15, 20 years. There's no limit of life. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து இன்ஃப்ளமேஷன்னா ஒரு காயம் மாதிரி லிவரில் வருது. இந்த இன்ஃப்ளமேஷன் தொடர்ந்து இருக்கும்போது தழும்பு வரும். ஸோ திஸ் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். கல்லீரல் சுருங்கிடும், செயல் இழக்கும், வேலை செய்யாது, பார்க்கறதுக்கு ஹார்டாக இருக்கும், கொப்பளமாக இருக்கும், மேலே இட் லுக்ஸ் ஹாரிபிள். அந்த இன்ஜெக்ஷன்லாம் ரீயூசபிள் இல்லை இப்போது. பட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் ரீயூசபிள். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஸ்டெரிலைசேஷன் நாட் குட்னா சம்டைம் வரலாம். செகண்ட் வந்து பப்ளிக் ஸ்பேஸில் வேறெவர் நீடில்ஸ் ஆர் யூஸ்ட், அதுலேயும் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாடி பியர்சிங், டாட்டூஸ், ஷேவிங் இன் பப்ளிக் வித் காமன் ரேசர்ஸ், இதெல்லாம் ப்ராக்டிசஸ் விச் ஆர் ஸ்டில் ஹார்ம்ஃபுல். இது ஒரு இம்பார்ட்டண்ட் காஸ் ஆஃப் ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி. சில்ட்ரன், டீனேஜர்ஸில் இப்போ ஒபிசிட்டி நிறைய இருக்குது. நிறைய பேர் கேம்ஸ் விளையாடுறதில்ல, தே ஆர் அடிக்டட் டு ஃபோன் ஆர் கம்ப்யூட்டர், சும்மா உட்காந்துருக்காங்க. இந்த காம்பினேஷன் இருக்கும்போது அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் வரும். Behindwoods நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி லிவர் ஹெல்த் பற்றி நிறைய விஷயங்கள் பேச, அதை கிளாரிட்டி கொடுக்க ஒன் ஆஃப் தி லீடிங் எக்ஸ்பர்ட் ஃப்ரம் அப்போலோ ஹாஸ்பிட்டல், கிரீம்ஸ் ரோட், டாக்டர் N Murugan, ஹெப்படாலஜிஸ்ட் அண்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஃபிசிஷியன் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கார். வாங்க பேசலாம். ஹலோ சார். தேங்க்யூ, வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம லிவர் பற்றியும் லிவர் டேமேஜ் பற்றிலாம் நிறைய பேச போகிறோம். அண்ட் எதனால் டாக்டர் இந்த லிவர் டிசீஸ் வருது? நிறைய காரணம் இருக்குது. காமனாக பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலி ஆல்கஹால் அண்ட் லிவர் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு ஸ்டில் முக்கியமான காரணம். அது அதிகமாக சாப்பிடும்போது லிவர் நிச்சயமாக டேமேஜ் ஆகும். இப்போ ஆஃப் லேட் ஃபேட்டி லிவர்னு அதிகமாக வருது. ஆஃப் லேட்னா ஒரு லாஸ்ட் 20-30 இயர்ஸ். அது பல காரணங்கள் இருக்குது. நம்ம லைஃப் ஸ்டைல் மாறுது, ஃபுட் எக்ஸஸ், ஒபிசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, சுகர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதனால் ஃபேட்டி லிவர் வரும். ஸோ தீஸ் ஆர் 2 வெரி காமன் காசஸ். இது இல்லாமல் வைரல் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு அந்த லிவரை அட்டாக் பண்ணுற வைரஸஸ் இருக்குது. கொஞ்சம் சிக்காக இருப்பாங்க, ஜாண்டிஸ் வரும், சம்டைம் லிவர் ஃபெயிலியரும் வரும். ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் காஸ். இது இல்லாமல் ஜெனட்டிக் காசஸ்னு ஒரு 4-5 இருக்குது. ஸோ இந்த ஜெனட்டிக் காசஸ் குழந்தைங்களுக்கும் வரலாம், அடல்ட்ஸ்க்கும் வரலாம். ஸோ தீஸ் ஆர் நார்மல் காசஸ் ஃபார் லிவர் டேமேஜ். ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லிவர் டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொன்னாலே ஜாண்டிஸ் தான் அதோட ஃபர்ஸ்ட் சிம்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவு உண்மை டாக்டர் இது? உண்மை தான் அது. இன் 2 ways. ஒன்று வந்து த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிம்டம் வந்து ஜாண்டிஸ். ஃபஸ்ட்டு சிம்டம்னு ஆல்வேஸ் இருக்காது, பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிம்டம் இஸ் ஜாண்டிஸ். ஸோ ஜாண்டிஸ்னால் அந்த பிலிரூபின் சொல்லி ஒரு ப்ரோட்டீன் லிவர்லேருந்து வரும். அது அதிகமாகும் போது அது ஒரு எல்லோ கலர் வரும். ஸோ அது வந்து அந்த டிஷ்யூஸில், யூரினில், கண்ணில் அந்த ஒயிட்டாக இருக்கிறது எல்லோ ஆகிடும். ஸ்கின்லேயே இருக்கும். ஸோ இந்த பிலிரூபின் அதிகமாக இருந்தால் அந்த பேஷண்ட்டுடைய பாடி எல்லோ ஆகிடும். ஸோ இதுதான் ஜாண்டிஸ்னு மெடிக்கலில் சொல்கிறது. ஓகே. இது ஒரு தனி வியாதி இல்லை. நிறைய பேஷண்ட்ஸ் அண்ட் பப்ளிக் திங்க் ஜாண்டிஸ்னா அது ஒரு வியாதின்ட்டு. இட் இஸ் அ சிம்டம் ஆஃப் லிவர் டிசீஸ். லைக் யூ செட், நோ, இட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் சிம்டம். வை ஐ செட் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் சிம்டம் இஸ் அந்த ஃபேட்டி லிவர், அந்த மாதிரி சர்டன் டிசீசஸ் வந்து சைலண்ட்டாக இருக்கும். லிவர் நிறைய டேமேஜ் ஆகிட்டு ஃபுல்லாக அந்த லிவர் ஃபெயிலியர் வரும்போது தான் ஜாண்டிஸ் ஃபஸ்ட்டு வரும். ஸோ அந்த ஏர்லி பார்ட்டில் ஏசிம்டமேட்டிக் வித்தவுட் சிம்டம்ஸ் இருக்கலாம். பட் திஸ் இஸ் வாட் ஜாண்டிஸ் மீன்ஸ். Any liver disease can cause jaundice. So I want to tell the public that still many people come and say jaundice treatment. But jaundice is just ஒரு அறிகுறி, லிவர் டேமேஜ்னு சொல்லி ஒரு அறிகுறி, அவ்வளோதான். ஓகே. அண்ட் இது வந்து எந்த ஏஜ் குரூப்புக்கு வந்து இந்த லிவர் டிசீஸ் வரலாம்? ஏன்னா இப்போலாம் வந்து ஸ்மால் ஏஜுக்கே வந்து லிவர் டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சைல்ட்ஹுட் லிவர் டிசீஸ்னு இருக்குது. ஸோ ஈவன் ஜாண்டிஸ் நியூ பார்னில் வரலாம். அது வந்து ஃபிசியலாஜிக்கல் ஜாண்டிஸ், நார்மலாக வந்துட்டு போயிடும். இது இல்லாமல் லிவர் பை பர்த் லிவர் டிசீசஸ் நிறையா இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி அது பர்த் டிஃபெக்ட்னால அந்த ஒரு ஃபியூ இயர்ஸ்லேயே அந்த பேஷண்ட்டுடைய லிவர் குழந்தையோட லிவர் வேலை செய்யாமல் போயிடும். அந்த டைமும் ஜாண்டிஸ், லிவர் ஃபெயிலியர் எல்லாமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து அந்த ஜெனட்டிக் டிசீசஸ். இது ரேர், நாட் காமன். அது வந்துச்சுன்னா மோஸ்ட்லி லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அது மாதிரி பண்ணி அந்த குழந்தைய காப்பாற்றணும். அது இல்லாமல் சில்ட்ரன், டீனேஜர்ஸில் இப்போ ஒபிசிட்டி நிறைய இருக்குது. லாட் ஆஃப் சில்ட்ரன் ஆர் ஓவர் வெயிட், ஃபேட். நிறைய பேர் கேம்ஸ் விளையாடுறதில்ல,
தே அடிக்டட் டு ஃபோன் ஆர் கம்ப்யூட்டர் சும்மா உட்காந்துருக்காங்க. இந்த காம்பினேஷன் இருக்கும்போது அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் வரலாம். அண்ட் ஃபேட்டி லிவர்னால லிவர் பிரச்சனைகள் வருது. தே லேக் பிஹைண்ட் இந்த ஒர்க், சம்டைம் க்ரோத்தும் அஃபெக்ட் ஆகுது. ஸோ தட்ஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் சைல்ட்ஹுட் டிசீஸ். மற்றபடி எல்லாமே அடல்ட்ஸில் தான் வரும். அண்ட் ஃபேட்டி லிவருங்கிறது ஒரு 20-30 இயர்ஸில் ஸ்டார்ட் ஆகலாம். அண்ட் பை அடல்ட் 40, 50, 60 அந்த ஏஜ் குரூப்பில் லிவர் டேமேஜ் ஆகிடும். லிவர் இன்ஃப்ளமேஷனா என்ன டாக்டர், அண்ட் ஃபேட்டி லிவர்னா என்ன டாக்டர்? லிவருக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஸோ ஐ ஹைலைட்டட் ஆல்கஹால், ஃபேட்டி லிவர், வைரல் ஹெப்படைட்டிஸ், ஜெனட்டிக் காசஸ், இது மாதிரி இருக்குது. ஸோ தீஸ் ஆர் காரணம். லிவர் ஏன் டேமேஜ் ஆகுது, இது ஒரு காரணம். தென் ஒன்ஸ் லிவர் டிசீஸ் வந்ததுக்கப்புறம் அந்த லிவர் டேமேஜ் ஆகும். இதில் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து இன்ஃப்ளமேஷன்னா ஒரு காயம் மாதிரி லிவரில் வருது. எல்லா காரணத்துலையும் வரும். ஃபேட்டி லிவர்லையும் வரும், ஆல்கஹால்லையும் வரும், வைரல் ஹெப்படைட்டிஸ்லையும் வரும், ஜெனட்டிக் காசஸ்லையும் வரும். எல்லாமே ஒரு இன்ஃப்ளமேஷன் வரும். இந்த இன்ஃப்ளமேஷன் தொடர்ந்து இருக்கும்போது தழும்பு வரும். ஆங்கிலத்தில் ஸ்காரிங், பட் மெடிக்கல் டேர்ம் வந்து ஃபைப்ரோசிஸ். ஸோ திஸ் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஃபைனலாக ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அது பேர் சிரோசிஸ். ஸோ கல்லீரல் சுருங்கிடும், செயல் இழக்கும், வேலை செய்யாது, பார்க்கறதுக்கு ஹார்டாக இருக்கும், கொப்பளமாக இருக்கும் மேலே. ஸோ ஒரு நார்மலாக லிவர் எல்லாரும் பார்த்துருப்பாங்க, அட்லீஸ்ட் படமாவது பார்த்துருப்பாங்க. சில பேர் சாப்பிடுவாங்க. ஸோ அது ஸ்மூத்தாக நல்லா சாஃப்டாக இருக்கும். பட் இது ஹார்ட் ஆகிட்டு சுருங்கிட்டு கொப்பளமாகிடும். ஸோ இட் லுக்ஸ் ஹாரிபிள். ஃபங்க்ஷனும் குறையும். ஸோ இது ஃபைனல் ஸ்டேஜ் கால் சிரோசிஸ். ஸோ இதுதான் அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் லிவர் டிசீஸ். ஸோ காரணம் வேறு, அந்த ஸ்டேஜஸ் வேறு. எனி காஸ், எந்த காரணம் இருந்தாலும் இந்த ஸ்டேஜஸில் தான் லிவர் போகும். இந்த ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டைட்டிஸ்னாலே வந்து ஒரு டெர்மினாலஜி ஃபார் இன்ஃப்ளமேஷன் தான். ஸோ இதில் டைப்ஸ் ஆஃப் ஹெப்படைட்டிஸ் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஸோ ஈவன் தோ அந்த ஐட்டிஸ்னா இன்ஃப்ளமேஷன், ஸோ வி கால் ஹெப்படைட்டிஸ் ஆஸ் எ இன்ஃப்ளமேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேட்டி லிவர்னால இன்ஃப்ளமேஷன் வரலாம். அது பேர் ஸ்டியாட்டோ ஹெப்படைட்டிஸ். ஸ்டியாட்டோனா ஃபேட். ஸோ ஃபேட் இன்டியூஸ் ஹெப்படைட்டிஸ். ஸோ இதெல்லாம் இந்த லாட்டின் இங்கிலீஷ் வேர்ட்ஸு. இதில் தான் இந்த மெடிக்கல் டேர்ம்ஸ்லாம் வந்திருக்கு. அதே மாதிரி ஆல்கஹால்னால லிவர் இன்ஃப்ளமேஷன் வந்தால் ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு இருக்குது. பட் அந்த வைரஸஸ்னு ஒரு 4 இருக்குது. இது வந்து லிவரில் வரக்கூடிய வைரஸ். இப்போ வைரஸ் எங்கே வேணால் வரலாம். மோஸ்ட்லி லங்ஸில் வரும், ஜென்ரல் ஃப்ளூ, அதுதான் நம்ம காமனாக தெரியும். அஃப்கோர்ஸ் கோவிட் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது மெயின்லி லங்கில் வரக்கூடிய வைரஸ். ஸோ லிவருக்குன்னு தனியாக ஒரு 4 வைரஸ் இருக்குது. அதுக்கு ஹெப்படைட்டிஸ்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் கன்ஃபியூஷன். இப்போ ஹெப்படைட்டிஸ்னால் அது வைரஸா இல்லை இது லிவர் சிரோசிஸா? ஸோ இது நிறைய கன்ஃபியூஷன். பட் அந்த ஹெப்படைட்டிஸ் வைரஸஸ்க்கு அந்த ஹெப்படைட்டிஸ்னு பேர் வருது. அதில் 4 இருக்குது. ஹெப்படைட்டிஸ் A, B, C, E. ஸோ இதனாலும் முக்கியமான வைரஸ். ஏ தான் வந்து காமனாக வந்து இந்தியாவில் இருக்கும் அப்படின்னு வந்து பெரும்பாலுமாக சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் ப்ராசஸ் ஃபுட் வி ஆர் டேக்கிங் இன். அண்ட் B and C வந்து நம்ம ஊரில் வந்து அவ்வளோவா இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் காமனாக என்ன டைப் ஆஃப் ஹெப்படைட்டிஸ்? எல்லாமே காமன். ஆக்சுவலி நாட் ஆக்சுவலி ஃபேக்சுவல் நீங்கள் சொல்கிறது. A, B, C, E 4மே இந்தியாவில் காமன். A and E வந்து ஃபுட் அண்ட் வாட்டர் வழியாக வரும். இட் இஸ் அ ஃபுட் பாய்சனிங் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அன்ஹைஜீனிக் ஃபுட்டு சாப்பிட்றோம், இப்போ ஜென்ரலாக டயரியாலாம் வருது, இன்ஃபெக்ஷன் வருது, அது மாதிரி இது ஒரு இன்ஃபெக்ஷன். இந்த வைரஸ் வந்து ஃபுட் வாட்டர் வழியாக உடம்புல ஏறி லிவரில் போய் லிவரை வந்து டேமேஜ் பண்ணும். லக்கலி அந்த A&E வந்து இது அக்யூட் வைரஸ்ன்னு பேர். அப்படின்னா அந்த பாடி வந்து அந்த வைரஸை கில் பண்ணி கிளியர் பண்ணிடும். அதுக்கு தனியாக மருந்து எதுவும் தேவையில்லை. ஒகேஷ்னலி வி கிவ், பட் தேவையில்லை. அதுக்கு தானாகவே கிளியர் ஆகிடும். அரௌண்ட் 1% ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு அந்த வைரஸ்னால நிறைய பிரச்சனை வந்து லிவர் டேமேஜ் ஆகிட்டு லிவர் ஃபெயிலியர் வர வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரேர், 1% தான். B and C வந்து பிளட் வழியாக வரக்கூடிய வைரஸ். ஸோ போத் ஆர் டிஃப்ரெண்ட். எல்லாமே லிவரில் தான் வரும், ஆனால் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ஹவு இட் கம்ஸ் டு த லிவர். ஸோ B and C வந்து பிளட் வழியாக வருதுன்னா டைரெக்டாக பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷனில் வரலாம். பட் நவ் பிளட் எல்லாமே ஸ்க்ரீனிங் பண்ணுறோம், அதனால் அது வர சான்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ ஐ திங்க் டியூரிங் டெலிவரி ப்ரெக்னன்சி டைமில் தே வில் கம் அண்ட் டெஸ்ட் இல்லையா? ஸோ ஹெப்படைட்டிஸ் B. ஸோ ஏர்லியர் பார்த்தீங்கன்னா பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் ஏர்லியர்னா 30-40 இயர்ஸ் பேக் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் அண்ட் த்ரூ சைல்ட் பர்த் நிறையா வைரஸ் வந்தது. ஏன்னா அந்த டைம் டெஸ்ட்டும் இல்லை, ட்ரீட்மெண்ட்டும் இல்லை, அண்ட் பீப்புள் வர் ஜஸ்ட் கெட்டிங் இன்ஃபெக்டட். இப்போது அது ரெண்டும் இப்போ வரதில்லை. ஏன்னா வி ஆர் டெஸ்டிங் அண்ட் டேக்கிங் ப்ரிகாஷன்ஸ். ஈவன் டியூரிங் சைல்ட் பர்த் நம்ம ப்ரிகாஷன் எடுத்து குழந்தைக்கு வராமல் பாதுகாக்கலாம். இப்போ மெயின்லி நீடில்ஸ் வழியாக தான் வருது. ஸோ த நீடில்ஸ் கேன் பி ஹெல்த் கேர் அசோசியேட்டட். இப்போ அந்த இன்ஜெக்ஷன்லாம் ரீயூசபிள் இல்லை, இப்போது எல்லாமே த்ரோ அவே. பட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் ரீயூசபிள். ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஸ்டெரிலைசேஷன் நாட் குட்னா சம்டைம் வரலாம். செகண்ட் வந்து பப்ளிக் ஸ்பேஸில் வேறெவர் நீடில்ஸ் ஆர் யூஸ்ட், அதுலேயும் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாடி பியர்சிங், டாட்டூஸ், ஷேவிங் இன் பப்ளிக் வித் காமன் ரேசர்ஸ். ஸோ இதெல்லாம் ப்ராக்டிசஸ் விச்
are still harmful. I think ரொம்ப கம்மியாக தான் நடக்குது பப்ளிக்கில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். But still I wanted to just inform to the public. ஏன்னா இது ஒரு important cause of hepatitis B and C. Still we are seeing new cases hepatitis B and C. ஸோ இன்னும் வருது இது. அண்ட் there is always a myth. இப்போ குடிக்கிறவங்களுக்கு தான் வந்து லிவர் டேமேஜ் ஆகும், குடிக்காலனா டேமேஜ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் நான் ஆல்கஹாலிக் பீப்புள் ஆல்சோ கெட்டிங் எஃபெக்ட். டெஃபினெட்லி மது வந்து ஒரு பாடிக்கு ஒரு பாய்சன் தான் அது. ஃபார்ச்சுனேட்லி ஹேபிட் இஸ் ஸ்டில் வெரி ஹை இன் த சொசைட்டி, பட் இட் இஸ் அ பாய்சன் ஃபார் த பாடி, பர்டிகுலர்லி லிவருக்கு. ஏன்னா நம்ம வாட் எவர் வி டேக் இன் சைட் ஃபர்ஸ்ட் லிவருக்கு தான் போகுது. தென் அது ஒரு என்சைம் வழியாக அந்த ஆல்கஹாலை ரிமூவ் பண்ணும். பட் எக்ஸஸாக இருக்கும்போது அது பண்ண முடியாது. ஸோ அந்த certain chemicals increase in the blood, அது வந்து லிவரை டேமேஜ் பண்ணும். நாட் only liver, almost the entire body it will damage. ஆனா நான் ஆல்கஹாலிக் பீப்புள் அஃபெக்ட் ஆகுது. So 40% of liver disease due to alcohol. So still number 1 பாத்தீங்கன்னா alcohol is the number 1, but still 60% இருக்கு without alcohol. இது slowly public understanding. Even when I started practice 25 years back, இப்போ alcohol இல்லாம liver disease நம்ப மாட்டாங்க. நான் குடிக்கிறது இல்லை, எனக்கு எப்படி வந்தது. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி லேடிஸ்க்கும் வரும். அண்ட் தே கெட் வெரி அப்செட் பிகாஸ் அவங்களுக்கு ஒரு ஸ்டிக்மா மாதிரி ஆகிடுது. லிவர் டிசீஸ் சொல்லிட்டு அப்புறம் நான் ட்ரிங்க் பண்ணுறேன்னு நினச்சிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ் இருக்குது. நவ் பீப்புள் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா தே ஆர் சீயிங் மோர் பீப்புள் கெட்டிங் லிவர் டிசீஸ். ஸோ நான் ஆல்கஹாலிக்னா ஃபேட்டி லிவர் வித்வுட் ஆல்கஹால் ப்ளஸ் வைரல் ஹெப்படைட்டிஸ், அந்த ஆட்டோஇம்யூன் ஹெப்படைட்டிஸ், ஜெனட்டிக் காசஸ், இதெல்லாம் வரலாம். பட் ஹவு டு வி ஐடென்டிஃபை டாக்டர்? லைக் அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் போகிறதுக்கு முன்னாடியே ஸ்டார்டிங்லேயே எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும்? அது அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த க்ரானிக் லிவர் டிசீஸ்க்கு வந்து அந்த ஏர்லி ஸ்டேஜில் சிம்டம்ஸ் இருக்காது. சைலண்ட் டிசீஸ், வி கால் இட் ஏசிம்டமேட்டிக். அப்போ சிம்டம்ஸே இருக்காது, ஒரு அறிகுறி எதுவுமே இருக்காது. மேக்ஸிமம் கொஞ்சம் டயர்ட்னஸ் சொல்லுவாங்க பேஷண்ட், பட் இட்ஸ் a வெரி காமன் ப்ராப்ளம். ஸோ அது வந்து லிவர்னு யாரும் யோசிக்க மாட்டாங்க. மேபி லிட் பிட் ஆஃப் பெயின், அந்த ரைட் சைடில் தான் லிவர் இருக்குது, மேபி மைல்டு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கலாம். அதர் தென் தட் பெருசாக ஒன்றும் சிம்டம்ஸ் இருக்காது. தென் ஆஸ் எ லிவர் டிசீஸ் ப்ரோக்ரஸஸ், நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா, ஐட்டிஸ், ஃபைப்ரோசிஸ், சிரோசிஸ், அந்த லாஸ்ட் ஸ்டேஜில் தான் ஜாண்டிஸ் அண்ட் அதர் சிம்டம்ஸ் வரும். ஸோ பிகினிங்கில் சிம்டம்ஸ் இருக்காது. So how do you diagnose na? Through tests தான். Test தான். So how often we need to keep testing? So for example, இப்போ ஃபேட்டி லிவர் தான் இப்போ காமனாக ஒரு மிடில் ஏஜ் அண்ட் அபவ்ல பார்க்குறது. 30s, 40s, 50sல மேக்ஸிமம் ஃபேட்டி லிவர். ஸோ we are recommending 30, 40, definitely at 40 do a health checkup once a year. Okay. So that health checkup should include ultrasound. ஏன்னா லிவருக்கு முக்கியமான டெஸ்ட் வந்து அல்ட்ராசவுண்ட். Oh, okay. And blood test. அந்த blood testல லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. Lipid profile and all also. Plus other tests, சுகர் ப்ரொஃபைல், லிபிட் ப்ரொஃபைல், கிட்னி எல்லாம் பண்ணலாம். பட் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு இருக்குது. இப்போ நிறைய பேர் இப்போ நாங்கள் பார்க்குறதுல அட்லீஸ்ட் ஒரு 50% ஆஃப் பேஷண்ட்ஸ் வெறும் பிளட் டெஸ்ட் தான் பண்ணுறாங்க. they don't do எக்ஸ்ரே, அல்ட்ராசவுண்ட். இப்போ ஹார்ட் செக் பண்ணணுன்னா இசிஜி, எக்கோ, இதெல்லாம் நிறைய பேர் பண்ணுறதில்ல. ஸோ இஃப் யூ டூயிங் ஹெல்த் செக்அப் ஃபுல்லாக பண்ணுறது பெட்டர், லைக் அ பேக்கேஜ். பட் அல்ட்ராசவுண்ட் இஸ் நாட் அட்வைசபிள். லைக் மந்த் கேன் டூ, பண்ணலாமே. இட் இஸ் நாட் ரேடியேஷன் எதுவும் கிடையாது. இட் இஸ் சேஃப் டு டூ. ஒன்லி திங், இப்போது நிறைய ஹெல்த் பேக்கேஜஸ் வந்து வீட்டில் வந்து பிளட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஜாபில் எல்லாமே வந்துடுது. ஸோ பீப்புள் ஃபைண்ட் இட் கன்வீனியன்ட். பார்த்து சொன்னால் திரும்ப நாங்கள் ஸ்கேன் சென்டர் போகணும், ஃபாஸ்டிங்கில் இருக்கணும், டாக்டர் பார்க்கணும். ஸோ தே ஜஸ்ட் ஸ்கிப் இட். பட் எஸ்பெஷலி ஃபார் லிவர் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டெஸ்ட். ஏன்னா அது இல்லாமல் லிவர் டிசீஸ் சம்டைம் மிஸ் ஆகிடும். ஸோ இப்போ ஒரு கேண்டிடேட் வந்து இவங்களுக்கு வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நீங்கள் முடிவு பண்ணுவீங்க? ஓகே, வி டாக்ட் அபவுட் சிரோசிஸ். ஸோ சிரோசிஸ் வந்து இட்ஸ் அ ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் டேமேஜ். ஸோ நம்ம ஃபேட்டி லிவரே எடுத்துக்கலாம், ஏன்னா அதுதான் இப்போ காமனாக பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் ஆல்கஹால் குடிக்கிறவங்களுக்கு ஆல்கஹால் ப்ராப்ளம் வரும், லிவர் சிரோசிஸ் வரும், கொஞ்சம் சீக்கிரமே வரும் ஆல்கஹாலுக்கு. ஃபேட்டி லிவர்னால் கொஞ்சம் ஸ்லோவாக வரும், 10, 15, 20 years ஆகும் டு கெட் சிரோசிஸ். ஸோ அந்த சிரோசிஸ்னு வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ் வந்து ரிவர்சபிள், ரொம்ப ரேர். அது ரிவர்ஸ் பண்ணுறது கஷ்டம். நவ் வி ஹேவ் சம் நியூ மெடிசன்ஸ் விச் கேன் இம்ப்ரூவ் இட், பட் ஃபுல்லாக ரிவர்ஸ் ஆகாது. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, சிரோசிஸ்னால் அந்த ஹார்ட் ஆகிடும், சுருங்கிடும் அப்படின்ட்டு. அப்போ அந்த லிவருடைய ஃபங்க்ஷன் குறையுது. ஸோ ஃப்ரம் 100%, 70, 80, 80, 70, 16 குறைஞ்சிட்ருக்கு. அந்த 60, 70 வரைக்கும் ரொம்ப சிம்டம்ஸ் இருக்காது. ஸோ 50% அண்ட் பிலோ patient start feeling sick. On the stage வந்து liver failure னு we describe it in medical term. So liver is not working, failure னா is not working. So அந்த liver failure நால அந்த symptoms அதிகமாகும். அப்போ கொஞ்சம் serious symptoms வரும். Jaundice, blood vomiting, உடம்பு ஃபுல்லாக fluid சேரும், கிட்னி வேலை செய்யாது, unconscious ஆவாங்க. So all these are serious symptoms. So once liver failure starts, we are thinking about transplant. So நம்ம இந்தியாவில் வந்து டோனர்ஸ் கிடைக்கிறாங்களா டாக்டர்? இருக்கு, I'll explain to you. So அந்த transplant வந்து
Once the liver failure starts, we consider transplant. And the 50% கீழே function வரும்போது, why we are doing transplant for them is, once அந்த stage வந்துடுச்சுன்னா அதை revive பண்ணி அவங்கள நல்லபடி வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். Most people at this stage have only 1 or 2 years to live. So அந்த 2 yearsக்குள்ள liver completely will stop working, they can't live. So இந்த stageல தான் we can do transplant. So liver transplantல 2 type இருக்கு. Fortunate that I came when the liver transplant was starting in India almost 20 years back. So Apollo we started around 2006-07. I joined 2-3 years later. So almost 18 years போயிட்டு இருக்கு. So now transplant is a regular established treatment, not experimental, and very successful. We call it as 90% successful. So it's a very good treatment. நான் சொன்ன இல்லைங்களா இந்த transplant பண்ணலைன்னா 2 years தான் life இருக்கு. So with transplant you're getting 10, 15, 20 years. There's no limit of life. My longest patient I have is 18 years. She's around 75 now. So we had it in her late 50s. நல்லா இருக்காங்க. She's having old age problem, knee problem. They want her to do knee replacement. இது வேணாங்கறாங்க. But her liver's fine, perfect. There are 2 ways to do transplant. One is for a donor from the family to give a portion of the liver. It's called live donor liver transplant. இப்போ காமனாக இதுதான் பண்ணுறோம் நாங்கள். ஸோ அதில் வந்து some family member has to give by law, unrelated பண்ணக்கூடாது. ஸோ ஒரு 60% of the liver we remove from the donor. It has to be related to the patient, healthy young person below 50. Above 50 usually we don't take. Sometimes கொஞ்சம் older எடுப்போம். Healthy person கொடுக்கணும். ஏன்னா the liver has to be in good quality. 60% கொடுத்துட்டா beauty of liver is it can grow. நார்மலாக இருக்கும்போது ஸோ அந்த டோனருக்கும் 60லேருந்து 90% grow ஆகிடும், 40லேருந்து பேஷண்ட்டுக்கும் 60லேருந்து 90 ஆகிடும். ஸோ 1 liver becomes 2. பட் தென் டோனருக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் இல்லை? ஸோ they have to undergo surgery. பட் இப்போ வந்து laparoscopic using robotic surgeryனால the recovery time is much better. Apollo we are doing robotic surgery. ஸோ அது பண்ணுறதுனால அந்த donor recovery is much faster. Most of them get back to full activity within 1 month. So 1 week konjam they'll be a little bit recovering from this thing. After 1 week they can mobilize, do normal thing. By 1 month full activity, including going to gym, playing games, என்ன வேணால் பண்ணலாம் within 1 month. அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடுவாங்க. ஸோ இட்ஸ் நாட் லாங் டேர்ம் பெருசாக ஒன்றும் இல்லை. அஃப்கோர்ஸ் அந்த ஃபஸ்ட்டு தே ஹவ் டு கோ த்ரூ த சர்ஜரி அண்ட் ஒரு அப்ரிஹென்ஷன் இருக்கும் அது. பட் இட்ஸ் சேஃப்லி டன் நவ். ரெசிபியண்ட்டுக்கும் அந்த லிவர் க்ரோ ஆகிறதுனால தே டேக் லிட்டில் லாங்கர் டு ரிகவர். மேபி 3 months ஆகும், 6 months. தென் பை 1 year தேர் ஆல்சோ நார்மல். இப்போ 2 பேரும் டோனருக்கும் பேஷண்ட்டுக்கும் ஸ்க்ரீனிங் வந்து எப்படி டாக்டர் ஆஃப்டர் தட் சர்ஜரி? ஸோ டோனருக்கு அந்த 1 month வரைக்கும் கொஞ்சம் செக்அப் வருவாங்க 1 or 2 times. ஒன்ஸ் ரிகவர் அவ்வளோதான், நத்திங். மேபி ஒன்ஸ் a year we'll tell them to come. நிறைய வாட்டி நாங்கள் வேணானோ அவங்க பயந்துட்டு வருவாங்க, செக் பண்ணுங்கள், நல்லா இருக்க பாருங்கள், லிவர் க்ரோ ஆகிடுச்சா, வேலை செய்தா. பட் ஒன்ஸ் they recover அந்த லிவர் க்ரோ ஆகிறதுக்கு ஒரு 2 months ஆகும். After it grows they are fine. ஸோ அந்த க்ரோ ஆகிற வரைக்கும் they'll come and they'll ask us to do a ultrasound. நல்லா லிவர் நல்லா பெருசாக இருக்குன்னு காமிச்சிட்டா they happy. ரெசிபியண்ட்டுக்கு கொஞ்சம் ரெகுலர் செக்அப் தேவை. வீக்லி ஒன்ஸ், தென் மந்த்லி ஒன்ஸ், அப் டு 1 year கொஞ்சம் ரெகுலர் ஃபாலோ அப். மோஸ்ட் ஆஃப் அவர் லாங் டேர்ம் பேஷண்ட் வந்து வருஷத்துக்கு 2 தடவை வருவாங்க, அவ்வளோதான். they'll do some simple test. pills வந்து யூஸ்வலி இந்த இனிஷியல் பீரியடில் ஒரு 6-7 pills இருக்கும். பை 1 year they'll just be down to 1 or 2 pills. ஸோ இட்ஸ் லைக் டேக்கிங் எனி அதர் பிபி மெடிசன் எடுக்கிற மாதிரி. இட்ஸ் அ சிம்பிள் ட்ரீட்மெண்ட். ஸோ அந்த 1 yearல இட்ஸ் ரிமார்க்கபிள், ஒரு கம்ப்ளீட்லி நியூ பர்சன் ஆகிடுவாங்க. ஸோ தட் இஸ் த பியூட்டி ஆஃப் த டிரான்ஸ்பிளான்ட். போஸ்ட் சர்ஜரி வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் டு மெயின்டைன் தி லிவர் ஹெல்த் என்னது டாக்டர்? போஸ்ட் சர்ஜரி ஒன்றும் இல்லை, நார்மல் பர்சன் மாதிரி இருக்கலாம். தேல் ஹேவ் அதர் எயில்மெண்ட்ஸ், பிபி, சுகர் இருக்கும். ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். சம் ஆஃப் தெம் ஹேவ் ஹார்ட் ப்ராப்ளம் ஆர் மே டெவலப் ஹார்ட் ப்ராப்ளம். ஸோ அது ஸ்க்ரீனிங் பண்ணணும். எனிதிங் ஃபுட்டை வந்து இது சாப்பிடக்கூடாது, சாப்பிடணும் பெருசாக ஒன்றும் இருக்காது. 3 to 6 months தான் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஆஃப்டர் தட் தேல் பி லைக் நார்மல் பீப்புள், லைக் எனிபடி அட் தட் ஏஜ், வாட் எவர் ஏஜ் தே ஆர், அந்த லெவலுக்கு வந்துடுவாங்க. டாக்டர் இப்போ வந்து சிரோசிஸ்க்கு வந்து நீங்கள் சொன்னீங்க நம்ம லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைப்ரோசிஸ்க்கு வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதுக்கு என்ன மெடிசன் டாக்டர்? இது ஆக்சுவலி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இன்ஃபேக்ட் இந்த டாக்லேயே ஐ வாண்டட் டு ரியலி ஃபோக்கஸ் ஆன் திஸ். வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட்னா இது அந்த லிவர் டேமேஜ் வரதுல இது மிடில் ஸ்டேஜ். இது தழும்பு, ஸ்காரிங் வருது. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் சிரோசிஸ். சிரோசிஸ் வந்துச்சுன்னா டேமேஜ் நிறைய ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரிவர்ஸ் பண்ணுறது கஷ்டம். ஃபைப்ரோசிஸ் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா நம்ம அந்த ப்ராப்ளமை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இப்போது நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, மருந்தும் இருக்குது. இந்த ப்ராப்ளம் வந்து அந்த ஃபைப்ரோசிஸை கண்டுபிடிக்கிறது நாட் ஈஸி டில் ரீசென்ட்லி. ஸோ சாதாரண நம்ம பண்ணுற டெஸ்ட், அல்ட்ராசவுண்ட்,
பிளட் டெஸ்ட், ஈவன் சிடி எம்ஆர்ஐ கொஞ்சம் அட்வான்ஸ் டெஸ்ட் பண்ணாலும் அந்த ஃபைப்ரோசிஸ் தெரியாது. ஸோ ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபைப்ரோசிஸ் டயக்னோஸ் பண்ணணும்னா லிவர் பயாப்சி எடுக்கணும். ஸோ லிவர் பயாப்சினா அந்த லிவரில் ஒரு நீடில் போட்டு ஒரு லிவர் பீஸ் எடுக்கணும். அகெயின் நிறைய பேருக்கு பயாப்சினா கேன்சர்னு சொல்லுவாங்க, பட் we do biopsy for other things also. இப்போ லிவர் எவ்வளோ டேமேஜ், என்ன ரீசனால டேமேஜ் இருக்கும், இது மாதிரி பண்ணுறதுக்கு எடுப்போம். ஸோ அந்த ஃபைப்ரோசிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு we need to do biopsy. பட் ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கன்வின்ஸ் அ பேஷண்ட். நீங்கள் நல்லா இருக்கீங்க ஆனால் ஃபைப்ரோசிஸ் இருக்கலாம், ஒரு பயாப்சி எடுங்கன்னா போயிடுவாங்க. ரெண்டாவது, இப்போ நம்ம பண்ணுறோம் பயாப்சி, ஃபைப்ரோசிஸ் இல்லை, இப்போ 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வரலாம். ஸோ திரும்ப ஒரு பயாப்சி எடுங்க. ஸோ இது மாதிரி இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கல். ஸோ இப்போ ஒரு 10 இயர்ஸாக there are some new investigations. The most commonly what we use is called FibroScan. It's like ultrasound machine, but it is designed mainly to அந்த ஃபைப்ரோசிஸை கண்டுபிடிக்கிறதுக்காகவே அந்த மெஷின் இருக்குது. இப்போ எம்ஆர்ஐலையும் வந்திருக்கு, எம்ஆர்ஐ எலாஸ்டோகிராஃபின்னு ஒரு டெக்னிக், அதுலேயும் ஃபைப்ரோசிஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ இது மாதிரி கொஞ்சம் நவீன டெஸ்ட்டில் we can find out fibrosis. Blood markers இருக்கு, but not very good. Within 2-3 years we may get blood tests also to diagnose fibrosis. So இதை வச்சுட்டு நம்ம fibrosis கண்டுபிடிச்சிட்டோம்னா I know this patient is getting problem. Then I can focus அது என்ன ரீசனுக்கு வந்திருக்கு, ஃபேட்டி லிவரா, வைரஸா, வாட் இஸ் த ப்ராப்ளம், அது எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது. இப்போது அதே சமயத்தில் இந்த ஃபைப்ரோசிஸ் ரிவர்சலுக்கு 2-3 மருந்து வந்திருக்கு, எஸ்பெஷலி ஃபார் ஃபேட்டி லிவர். ஸோ அதையும் நம்ம யூஸ் பண்ணி ரிவர்ஸ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். அண்ட் அது கரெக்டாக அந்த ஃபைப்ரோசிஸ் சஸ்பெக்ட் பண்ணி இந்த ஸ்கேன் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ நம்ம லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு போவே தேவை. எக்ஸாக்ட்லி, அதை அவாய்ட் பண்ணி அந்த சிரோசிஸ் வராமல் தடுக்கலாம். ஓகே ஓகே டாக்டர். அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஹெல்த்தி டிப்ஸ் to maintain the liver. So three commonest diseases, all 3 are preventable. One is alcohol. So don't drink. அப்படி ட்ரிங்க் பண்ணுறவங்க யூத்தாக இருந்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக குடிக்கணும். பட் ஆல்கஹால் இஸ் அ பாய்சன் ஃபார் த பாடி. ஸோ டெஃபினெட்லி இஃப் யூ கேன் கெட் இன் டு த ஹேபிட், ஆல்கஹால் இல்லாமல் என்ஜாய் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டிங்கன்னா நல்லது. செகண்ட், ஃபேட்டி லிவர் இஸ் த நெக்ஸ்ட் காமன். ஸோ இது மெயின்லி ரிலேட்டட் டு ஒபிசிட்டி, எக்ஸஸ் பாடி ஃபேட் அண்ட் சுகர். ஸோ இந்த காம்பினேஷனில் தான் ஃபேட்டி லிவர் வரும். இதுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும். இப்போ லக்கிலி அந்த ஹெல்த் அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்ரிபடி இஸ் கெட்டிங் இன் டு ஃபிட்னஸ், மேபி செலிபிரிட்டிஸ் ஆர் ஃபிட். ஸோ அதை பார்த்து இவங்களும் பண்ணுறாங்க, ஜிம் போகிறதெல்லாம் பிகமிங் நார்மல். ஸோ தட் இஸ் அ குட் வே டு கீப் ஃபிட். யங்ஸ்டர்ஸ்னால் யூ டூ ஆல் த எக்ஸசைஸ், ஜிம் போங்க, கீப் யுவர் பெல்லி ஃபேட் இல்லாமல் வச்சுக்கோங்க. அதுக்கு ஃபுட் கண்ட்ரோல் வேணும். ஹைலி ப்ராசஸ்ட் ஃபுட், ஹை கேலரி ஃபுட், ரிச் ஃபுட் அதை அவாய்ட் பண்ணணும். ஒகேஷ்னலாக எடுத்துக்கலாம். லேட் நைட் ஈட்டிங் as doctors we never recommend, பட் ட்ரெண்டி அதுதான். லேட் நைட் ஈட்டிங் தான் ட்ரெண்டி. மெடிக்கலி we don't recommend that. நீங்கள் வாட் எவர் யூ டூ ஃபிட்டாக இருந்தீங்கன்னா போதும். As long as you are fit, you are exercising, your body is fit, belly fat இல்லை, நல்ல மஸ்குலராக இருக்காங்க, anybody can go and do weight training. Even at 60-70 கூட weight training பண்ணலாம். Women can do. So now it is happening more and more, but இது இன்னும் prevalent ஆகணும். ஸோ இது மாதிரி இருந்தீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கலாம். கோர்ஸ் வெஜிடபிள் சாப்பிட்றது, ஃப்ரூட் சாப்பிட்றது இதெல்லாம் சொல்கிறதுக்கு போரிங், but it is important. So you have to have a balanced food, enjoy every aspect of your diet and exercise. These are important to do fit. வைரலுக்கு வேக்சின் இருக்குது. ஹெப்படைட்டிஸ் ஏக்கு வேக்சின் இருக்குது, ஹெப்படைட்டிஸ் பிக்கு வேக்சின் இருக்குது, ஹெப்படைட்டிஸ் இக்கு வேக்சின் இருக்குது. சிக்கு மட்டும்தான் வேக்சின் இல்லை. ஸோ இந்த 3 வேக்சினையும் ஆக்சுவலி ஆஸ் அ லிவர் டாக்டர் ஐ வுட் என்கரேஜ் எவ்ரி ஒன் டு டேக். ஆல் த அடல்ட்ஸ் கேன் டேக். இதில் வந்து ஹார்ம்ஃபுல்லே கிடையாது. அண்ட் இட் வில் அவாய்ட் ஆல் தீஸ் குரூப் ஆஃப் டிசீசஸ் தட் யூ மே கெட். ஸோ இது பண்ணாலே ஒரு 90% லிவர் டிசீஸ் க்யூர் ஆகிடும். தேங்க்யூ டாக்டர். ரொம்ப ப்ரீஃபாக வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாத்துக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.